விஜய் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பேத்தியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளருமான திருமதி கமலிகா காமராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். காமராஜர் அவர்கள் தன்னுடைய இறுதி நாட்களில், அதாவது இறுதி நேரத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து நீங்க தான் இனி தமிழ்நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதாகவும், அவர் எப்பவுமே ஏசியில தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரியும் திருச்சி சிவா அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தது பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்தவர்கள் நிறைய இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்களையும் நடத்திட்டு வராங்க. நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்றாங்க. நீங்க அவங்களுடைய சொந்த ரத்த வாரிசா இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கூடுதலாக தெரிஞ்சிருக்கக்கூடும். ஒட்டுமொத்தமா இந்த சர்ச்சையை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த நேரத்துல இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்குள்ள எழுந்தது. ஒரு கூட்டணி கட்சியில நம்ம இருக்கோம். வாழ்ந்து மறைந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவரை பத்தி இன்னொரு முதலமைச்சர் ஃபேமிலில இருந்து சொல்றாங்க, அந்த கட்சியில இருக்கவங்க சொல்றாங்க அப்படின்னும் போது உள்ளபடி அது வருத்தம் தான் கொடுக்குது. அதுவும் அவருடைய பிறந்த நாள் 123வது பிறந்த நாள்ல வந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் சரி, தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு கோலாகலமான ஒரு சந்தோஷம், இப்பேற்பட்ட ஒரு தலைவர் இல்லையே அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்துல இந்த விஷயம் அவரோட காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு அதை வந்து அவர் வந்து பேசியிருக்கிறது வந்து சரியா அப்படின்னு யோசிக்கும் போது கூடுதல் வருத்தத்தை தான் தருது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஸ்டேட்மெண்ட் வந்து 2 தலைவர்களுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெண்டாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த சைட்ல இருந்து 13ல் வந்து கலைஞர் அவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நேற்று பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் இருந்த வீட்டில் ஏசி இருந்தது, அதை வேற இது பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட கலைஞர் அவர்கள் பேசின வீடியோ வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இப்போ இதை எல்லாமே வச்சு பார்க்கும்போது இது உண்மை 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 அப்படின்னு இதை சொல்றதுக்கு இப்போ என்ன சூழல் நிகழுது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ரெண்டாவது வந்து ஒரு முதலமைச்சர்னும் போது அந்த காலகட்டத்தில் கரண்ட் வசதியே வந்து பெரிய அளவு இருக்காது. ஒரு முதலமைச்சர் அப்படின்னும் போது மக்களுக்காக போராடிய ஒரு எளிய மனிதர். அப்படி இருக்கும்போது அவரோட வீட்டில் வந்து ஒரு ஃபேனோ ஒரு ஏசியோ இருக்கிறது சகஜமான ஒன்று தான். ஆனால் அதை வந்து பெரிய விதமாக கொண்டு வந்து இல்ல, அவன் தப்பாலாம் சொல்லல, ஏசியில தான் இருப்பார். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம படையப்பா படத்துல சொல்லுவோம், அவன் போறான்ல, அவன் மாப்பிள்ள, அவன் வந்து மாப்பிள்ள தான், ஆனா அவன் போட்டிருக்க சட்டை எண்டு. இது வந்து ஒரு காமெடியா அந்த படத்துல வந்துச்சு. அது நிறைய பேர்ல சொன்னாங்க. நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம செய்யும் செயல்பாடை வந்து அது கோடிட்டு காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் அது எதுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ இதே மாதிரி வேண்டாம், இதை வந்து பேசினாக்க இன்னும் அதிகமான வருத்தம் தான் தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1 by 1 இதை வந்து நான் சரியா நீ சரியான்னு பேசுறதுனால இதுல என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு நல்ல தலைவர் வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு. நிறைய மக்கள் பணி வந்து செஞ்சிருக்காங்க. தன்னுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடி சுதந்திரம் வாங்கும் முன்னாடியும் சரி, 10 ஆண்டு காலம் அவருடைய இளமை காலத்தை துளைத்து தன் வீடையும் மறந்து தன் நாட்டுக்காக உண்மையாக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவர் தான். அந்த தலைவருக்கு வந்து ஒரு ஏசி போட்டு கொடுத்தது வந்து சொல்றாங்க அப்படின்னும் போது அவங்களோட சீப்பான அரசியல் இதுல தெரியுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இதை வந்து ஒரு தலைமை கூட்டணியில இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களை மீறி அதுல இருக்கும் ஒரு பொது செயலாளராக இருக்கும் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவங்க மறுபடியும் அவங்க தப்பாலாம் சொல்ல, இதை கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசி இருக்காரு. அந்த வீடியோ கூட இப்பெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. நன்றியுள்ள காங்கிரஸ்காரர்கள் இதெல்லாம் ஏற்றுப்பாங்க, தப்பு இல்லையே. அதுல இன்னொரு வார்த்தையும் அவர் சொல்றாரு, நன்றியுள்ள காங்கிரஸ்காரர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவர் பிரச்சாரத்திற்கு இவர் போகும்போது திமுகவை சாடி பேசியதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அழுத்தமாக சொல்றாங்க. நான் ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இது இப்ப அவங்க ஒண்ணு பேசுறாங்க, நம்ம ஒண்ணு பேசுறோன்றது வந்து இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே இருக்காது. ஆனாலும் இந்த நேரத்துல இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு சாதாரண ஒரு கட்சியோ இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு தொழில் பண்றோன்னே வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட தொழில் நல்லா இருக்கு அப்படின்னும் போது என்னை விட நீங்க பெஸ்டா ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நான் சொல்லுவேன், என்னோட வியாபார யுக்திக்காக மக்கள் என்கிட்ட வந்து பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கிட்ட வந்து இந்த ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னும் போது என்கிட்ட இதை விட கூடுதலான ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ இது காமனான ஒரு விஷயம். ஸோ மக்கள் பணி செய்யும் ஒரு களத்தில் அப்போ வந்து ஒரு ஓட்டு சேகரிக்க போகும்போது கூட முன்னால் இருந்த ஆட்சிகள்ல வந்து என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்காங்க, என்ன பிழைகள் இருந்திருக்கு, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நாங்கள் மாற்றி அமைப்போம், மக்கள் பணி செய்ய தான் நாங்கள் வந்திருக்கோன்றது வந்து பிரச்சாரம் மூலமாக மக்கள் மத்தியில் சொல்லி அவங்க ஓட்டு பெறதுக்கு உண்டான ஒரு யுக்தியை வந்து கையாளும் விதம் தான் அரசியல். அந்த 5 ஆண்டு காலம் ஒரு முறை வந்து ஒரு மக்களை சந்திக்கும் ஒரு நிகழ்வு நடக்கும்.
ஸோ இதுல வந்து சொல்லி பேசுவாரு. அப்ப கூட நாங்க இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு அவர் வந்து கலைஞர் சொன்னத வந்து இப்ப எடுத்து போட்டு சொல்லும்போது, இன்னும் நெறைய இது வந்து திருப்பி வந்து உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கு, அந்த பற்றாளர்களுக்கு வலிக்க தான் செய்யும். தாத்தா எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பல இடங்கள்ல வந்து மூக்கோடப்பட்டிருக்காங்க. தவறுதலா சித்தரிச்சிருக்காங்க. முரசொலி பத்திரிகையில அவதூறா பேசியிருக்காங்க. இதெல்லாம் நடந்த விஷயங்கள் தான். கடந்து வந்த பாதைகள்ல இந்த அடிச்சுவடுகள நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் இப்ப ஒரு நல்ல ஒரு கூட்டணியில இருக்கும்போது, இந்த விஷயத்தை எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இல்ல மறுபடியும் அவங்க தப்பா பேசல. அவங்க சொல்றாங்க. சரி, இப்ப காமராஜர் அவர்கள் எளிமையான தலைவர். ரொம்ப எளிமையா இருப்பாரு. எதுக்கும் ஆசைப்பட மாட்டாரு. ஆடம்பரமா இருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. ஒரு ஒரு புரிதலுக்காக தான் கேட்கிறேன். எதுக்காக காமராஜர் அவர்கள் ஏசிய அவ்வளவு விரும்பினார்? ஏசி விரும்புனாங்கன்றது நீங்க பார்த்தீங்களா? இல்ல நான் பார்த்தேனா? இல்ல. காமராஜர் ஏசி நார்மல் இல்ல. இல்லாம நான் இருக்க என்ன மாட்டார். சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஏசி இல்லாம இருக்க மாட்டார் அது அப்படின்னு. வந்து நீங்க பார்த்தீங்களா? இல்ல நான் பார்த்தேனா? சரி, நீங்க எனக்கு பார்த்தத தெரிஞ்ச சொல்லுங்க. வரைக்கும் சொல்லப்போனா, இயற்கை சார்ந்த ஒரு காற்று வெளியா இருக்கிற இடத்துல வந்து மக்கள சந்திச்சிருக்காங்க. ஏன் அவர் இருந்த திருமலைப்பள்ளி ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வராண்டால தான் மக்கள சந்திச்சிருக்காங்க. பத்திரிக்கையாளர சந்திச்சிருக்காங்க. காலையிலயும், மாலையிலயும். இது எல்லா பத்திரிக்கையாளரும் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அப்படிதான் வந்து சந்திச்சிருக்காங்க. சட்டமன்றத்துல இருக்கும்போது அங்க போய் நேரடியா சந்திப்பாங்க. இது நிகழ்ந்த நிகழ்ச்சி தான். அப்ப எல்லாரும் வந்து என்னால முடியல அப்படின்னா, அவர் ஏசிக்குள்ளேயேல இருக்கணும். அவருக்கு முடியவே இல்ல அப்படின்னு சொன்னாலும் ஏசிக்குள்ளேயே இருக்கணும். அதுக்கேத்த ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும். இந்த மாரி எதுவுமே இல்லையே. அவருக்கு வந்து ஹார்ட் சம்திங் ஆ பெயின் இருந்துச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்றது தெரியும். எங்க வீட்டு மூலம் சொன்னது தெரியும். ஆனா அந்த மாரி இருந்ததுன்றது தெரியாது. பச்சை தண்ணீல குளிப்பாங்க. தாத்தா எவ்வளோ தண்ணினாலும் தண்ணி இறைச்சு குளிப்பாங்க. அதெல்லாம் தெரியும். எவ்வளோ தண்ணி இருந்தாலும் குளிச்சிடுறான், தண்ணிய காலி பண்ணிடுறான்னு பாட்டி சொல்லி சத்தம் போட்டது உண்டு சின்ன வயசுல இருந்து. ஸோ இதெல்லாம் இருந்தது. அவங்க இருக்கும்போது, அந்த விருதுநகர் வீட்ல வந்து ஃபேன் கூட அந்த அளவுக்கு உள்ள அவர் பிறந்த ரூம்ல வந்து போட முடியாது. அது நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மோஸ்ட்லி வந்து அந்த காலகட்டத்தில வந்து கரண்ட் வசதியே போதுமானது இல்லாத காலத்தில ஃபேனுக்கு எங்க வந்து போச்சு? 2வது பாட்டிக்கு ஃபேன் எதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்து குடுத்தத கூட அத தூக்கி குடுத்தவர் தான் தாத்தா. யார்கிட்டயும் நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப ஏசி அவருக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும், அத வந்து கட்சிக்காரங்க கிட்ட கேட்டுருக்கலாம். இல்ல நெறைய வியாபாரிகள் இருந்திருக்காங்க தாத்தாவோட. அவரு கேட்டாருன்னா, இப்படி சொன்னா அடுத்த நிமிஷம் செய்றதுக்கு கடமைப்பட்டுருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாங்க. இத வந்து நம்ம கருணாநிதி அவர்கள் கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்படியே அவரு கேட்டிருந்தாலும், அத வந்து இந்த நேரத்துல சொல்லணுன்ற அவசியம் என்ன? இது வந்து என்னன்னா, சின்ன விஷயத்த சொல்லி ஒருத்தவங்கள வந்து இளக்காரமா பேசுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இன்னொரு விஷயம், கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து தன்னுடைய இறுதி நேரத்தில் காமராஜர் அவர்கள் நீங்க தான் ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போனதா ஒரு நம்புற மாரி இருக்கா? தெரியல. நீங்க சொல்லுங்க. நான் சொல்லணும்னா, நான் அந்த நேரத்துல பிறக்கல. ம். சரியா? இப்ப சொல்லணும் அப்டின்னாலும், இவங்க 2 பேருமே வந்து ஆப்போசிட் டீம். இந்த கால சூழல்ல அவருக்கு உடம்பு சுகம் இல்லாம இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல வந்து ஒரு பொது மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாங்க. அந்த ஒரு நிகழ்வு நடந்தது. அப்பயும் வந்து எமர்ஜென்சி பீரியட்ல நெறைய பேர வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வயது மிகுந்த மூத்த தலைவர்கள்லாம் அவங்க அரெஸ்ட் பண்ணது வந்து இவருக்கு உள்ளபடியே ரொம்ப மனசு சஞ்சலத்த குடுத்தது. அது வந்து அவரோட உடல் சுகமில்லாம போறதுக்கு இதுவும் ஒரு காரணமும் கூட. அப்படிலாம் இருக்கும்போது ஏன் இந்த மாரி நடக்குதுன்னு சொல்லி நெறைய புலம்புனதும் உண்டு, சங்கடப்பட்டதும் உண்டு. அதுக்கப்புறம் வந்தாங்க. அக்டோபர் 1 சிவாஜி கணேசனோட பிறந்த நாள். அவருக்கு வந்து மாலை போடணும்னு சொல்லிட்டு நேர்ல போய் அவங்க வீட்ல மாலை போட்டாங்க. இதுதான் தாத்தா கடைசியா இது பண்ணது. இதுக்கிடையில எங்க கருணாநிதி அவர்கள போய் பார்த்திருப்பாங்க. இல்ல கருணாநிதி அவர்கள் இங்க வந்திருப்பாங்களா? தெரியாது. அப்படின்னும்போது இது சுத்தமா எதுவுமே எதோட கனெக்ட் பண்ணவே முடியாது. இதெல்லாம் ஒரு வார்த்தையோட இன்னொரு வார்த்தைய கோர்த்து சொல்லி போட்டுட்டு போறதுனால என்ன கிடைக்க போகுது? ம், ம், ம். அதாவது ஒரு நல்ல விஷயங்கள அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கலாம், சொல்லலாம். அத விட்டுட்டு இல்லாத விஷயங்களை திரித்து பேசுவது எந்த விதத்தில் சரி என்பது தான் எனக்கு தெரியல. ம், ம். இல்ல, அவங்களுடைய நோக்கம்ன்றது காமராஜர களங்கப்படுத்தணுமோ, அவருடைய புகழுக்கு அவப்பெயர் கொண்டு வரணும் அப்படின்றது இல்லல்ல. கலைஞர பத்தி ஒரு இடத்துல போய் பேசுறாங்க. கலைஞருடைய பெருமைய பேசுறப்போ அந்த இடத்துல அத ஒண்ணு குறிப்பிடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நல்லா பேசுங்க. அவங்கவங்க தலைவர வந்து அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அத களங்கப்படுத்தாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்ப ம், வந்து ம். இத சொன்னாங்க. ஏசி விஷயத்த சொன்னாங்க. அடுத்து வந்து கைய புடிச்சு பேசுனாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து எந்த விதத்துல சரி அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இன்னொன்னு, காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நடந்து கொள்ளுகிற விதம், இதை அணுகுகிற விதம் சரியா? அதாவதுங்க, இப்போ வந்து அவங்களோட செயல்பாடு வந்து என்னனாலும் பேசிறலாம். இல்ல நீங்க சண்டை போடுறீங்களா, நாங்க சண்டை போட வரோம். இல்ல எந்த எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறீங்களா, நாங்க வரோம். அப்படின்றது ஒரு நிலைப்பாடு ஒருத்தங்களுக்கு இருக்கலாம்.
எங்களோடது வந்து காந்தி வழியே நாங்க ஃபாலோ பண்றோம். எப்பொழுதுமே வந்து அகிம்சையை நாங்க இது பண்றது. ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து தடால் அடியாக பேச்சுக்களும் சரி, செயல்களும் வந்து சரியா அப்படின்னும் போது கிடையாது. என்னதான் நீங்க விமர்சனம் பண்ணாலும் மேமக்கள் நெய்மக்கள் தான். அவர் ஒரு பெரிய மாமனிதன். அவருக்கு நிகர் அவர் வேற யாரும் கிடையாது. ஒரு பெருந்தலைவர். அவரை வந்து நீங்க பேசி அவருக்கு வந்து களங்கம் இப்ப நீங்க கொண்டு வந்துட்டாலும் அந்த களங்கம் ஆகுமா அப்படிங்கிறது வந்து பல ஆயிரம் கேள்விகள் அது ஒன்றுதான். அது வந்து அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஸோ இங்கன்னு இல்ல எல்லா நாடுகளிலும் பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னாவே ஒரு வியப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தலைவருக்கு இப்ப இவங்க பேசுனதுனால என்ன ஆயிரப்போகுது? அதனால இதை வந்து கட்சியில இருக்கவங்க அதை பெருசா எடுத்திருக்காம இருக்கலாம். ஆனாலும் இது சில விஷயங்கள் வந்து மறுப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு கட்சியில இருக்கவங்க வந்து பல பேர்கள் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு குரல் கொடுக்கவும் செஞ்சாங்க. திருச்சி வேலுச்சாமியில இருந்து நான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து தலைவர் அவர்கள் பேசியிருந்தாங்க. ஜோதிமணி அவங்க பேசினாங்க. மாணிக் தாகூரும் பேசியிருந்தாங்க. ஸோ இது இல்லாம அங்கங்க ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இன்னைக்கு நேத்தெல்லாம் கூட நடக்க தான் செஞ்சுது. ஸோ எங்களோட விஷயங்கள் வந்து சத்தமே இல்லாம எங்களோட கோரிக்கையை, எங்களோட கண்டனத்தை நாங்க தெரிவிக்க தான் செய்வோம். காமராஜர் அவர்களுடைய இறுதி நாட்கள் எப்படி கடந்தது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இறுதி நாட்கள் வந்து தாத்தாக்கு கால் உடைஞ்சி இருக்கும்போது அத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு விஷயம் வைரவன் கிட்ட சொன்னது வந்து இந்த நேரம் வந்து ஏதாவது பொம்பளை பிள்ளைங்க இருந்ததுன்னா நமக்கு ஏதாவது 10 கித்து அரைச்சு போடும், கஷாயம் வச்சு கொடுக்கும். இந்த நேரம் தான் அதுக்கு தான் முதிர்ந்த காலத்துல தான் நமக்கு தேட தோணுது, யாரும் இல்லையே நம்மளே பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன வார்த்தைகளும் உண்டு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஹெல்த்தி இஷ்யூஸ்லாம் வரதான் செஞ்சுது. அது ஒரு மாதிரி வந்து ரொம்ப யோசிச்சு ஹார்ட் வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டுச்சு அப்படின்றதும், அட்டாக் வந்தது அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டாக்டர் கன்சல்ட் பண்ணி இருந்தாங்க. அதனால மற்றபடி அது நார்மல் என்ன சொல்றது, வயது மூப்பு காரணமாக எல்லாருமே ஃபேஸ் பண்ற விஷயம்தான். அந்த மாதிரி அவரும் ஃபேஸ் பண்ணாரு. ஆனாலும் திடமாகவே இருந்தாரு. 75 வயது வரையும் கடந்து அவரால் என்ன முடியுமோ சிறப்பான ஆட்சியை கொடுத்துதான் அவர் மறந்துட்டார். அந்த இறுதி காலகட்டத்துல கலைஞர் கருணாநிதி அவர்களும் காமராஜர் அவர்களும் சந்தித்திருக்க வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு எப்படிங்க இருக்கும்? நீங்க தாங்க சொல்லணும். ஒரு ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க, ஆப்போசிட் கட்சியில இருக்கவங்க எப்படி அந்த நேரத்துல போய் சொல்லுவாங்க? அரசியல் ரீதியா முரண்பாடு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. வாய்ப்பு குறைவுன்னு சொல்ல மாட்டேன், முற்றிலும் அதை வந்து மறுக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரை போய் சந்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. மற்றபடி இதை வந்து இன்னும் மறுத்து இப்படிதான் அப்படிதான் சொன்னா எனக்கு இது வந்து பேசுறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமான்ற ஒரு எண்ணம் தான் எழும்புது. ஏன்னா வந்து என்னனாலும் பேசலாம் அப்படின்னு சொன்னா அது என்ன? அது வாழ்ந்து மறைச்சிட்டாங்க. அவங்கள வந்து பேசுறதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை இருக்கு, ரெண்டாவது நம்ம எல்லாம் சொல்ற அளவுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன் நேரடியாவே. ஸோ அது தேவையே இல்லையே. அது கடந்து போறது நல்லது. அவங்க செஞ்ச விஷயங்களை பேசுங்க, இல்லைன்னா பேசவே வேண்டாம், அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். நீங்க பேசிதான் அவரோட புகழ் பாடணும்னு அவசியமே கிடையாது. இல்ல கூட்டணி கட்சியாக இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம், திருச்சி சிவா எப்படி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது அவரை தான் கேட்கணும். அதுதான் நான் பல தடவை கேட்கிறேன். ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வேண்டி இருக்கு. ஸோ அதனால அது தேவையே கிடையாது. ஸோ அப்போ வந்து இங்க ஆளுமையா இருக்கிறது வந்து தலைவர் அவர்களா இல்ல இவங்களா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியதா இருக்கு. நிறைய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள்லாம் சொல்றது இது மாதிரிதான் பொய் பேசி அவதூறுகளை கிளப்பிய திமுக வந்து காங்கிரஸ் கட்சியை அல்லது எங்களுடைய தலைவர்களுடைய புகழை அப்படி குலைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அப்படி இது செய்கிற கட்சி திமுகன்னு நினைக்கிறீங்க? என்னோட அனுபவத்தில், என்னோட அரசியல் உற்று நோக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி பிரிச்சு என்னால பார்த்து பேச தெரியல. இப்ப என்னோட பார்வைக்கு தெரிந்த விஷயத்த நான் பகிரங்கமா மறுப்பு தெரிவிச்சுதான் நான் பேசுறேன். அதனால மேபி இருந்திருக்கலாம், இல்ல இல்லாமலும் இருந்திருக்கலாம். காங்கிரஸ் கட்சியினர் இது மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, எங்கள் தலைவர்களுக்காக நாங்க இறங்கி நிக்கிறோம் அப்படின்னு சில விஷயங்களை தீவிரமா இறக்காம இன்னைக்கு போய் செல்வ பிறந்தை அவர்கள் போய் முதலமைச்சரை பாக்குறாரு. இதுதான் உங்களுடைய தலைவர்களை நீங்க பாதுகாக்கிற விதமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுது. அதாவது என்ன சொல்றேன்னா, நேத்தே வந்து சிஎம் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, இதை வந்து இன்னும் பெருசுபடுத்த வேண்டாம், நம்ம இதை பெருசுபடுத்த ஆப்போசிட்ல இருக்க அந்நிய சக்திகள் உள்ள வரும், அந்நிய கட்சிகள் உள்ள வரும், உள்ள வந்து இதை வந்து இன்னும் கொளுத்தி போட்டு இன்னும் வேடிக்கை பார்க்கும், அதனால இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்றத அவர் சொல்லி முடிச்சிட்டார். ஸோ மறைந்த தலைவர்கள் அவர் என்ன ஃபேவரா பண்ணாங்க, அவருக்கு இவர் என்ன ஃபேவரா பண்ணாங்கன்றது சில விஷயங்கள் அவரோட புரிதலுக்கு இருந்ததை சொல்லி அதை முடிச்சுட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம கூட்டணியில இருக்கும். இப்ப இதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து சின்ன பிள்ளைங்க கிள்ளிட்டாங்க, சின்ன பிள்ளை அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிக்கிட்டே இருந்தா
இன்னும் வர எலெக்ஷன் வந்து 8 மாசம் தான் இருக்கு, 7-8 மாசம் தான் இருக்கு. இதை கடந்து போகணும். இதுக்குள்ள வந்து மக்களோட தேவைகள் என்னன்றது இருக்கு. இதை வந்து மாநிலத்திலையும் சொல்லணும், மத்தியிலையும் சொல்றதுக்கு ஒரு ஒரு நடுத்தரமான ஒரு விஷயம் இருக்குல்ல. கூட்டணியில தானே இருக்கும். இன்னும் எலெக்ஷன் வரதுக்கு வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதுக்காக நம்ம பேசாம இதையே பத்தி பேசி சண்டைகள் சச்சரவுகள் எதற்கு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். சோ அதுதான் நடக்குது. இல்ல இந்த கருத்தை யாராவது ஒரு பிஜேபியை சார்ந்த நபரோ அல்லது அதிமுகவை சார்ந்த நபரோ பேசியிருந்தால் காங்கிரஸ் கட்சி விட்டு இருக்குமா? அது வந்து இப்ப நான் இருக்கேன், காங்கிரஸ்ல தான் இருக்கேன். என்னோட தாத்தா தான். சோ நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இது கூட்டணியில இருந்தாலும் என்னோட விஷயங்களை பகிரங்கமா முன்வைக்க தான் செய்றேன். அப்படின்னும் போது இது போதுமானது தானே. அந்த வீட்ல இருந்து ஒருத்தி குரல் இல்ல கொடுக்குறேன். அந்த எதிர்வினைன்றது வேற மாதிரி இருந்திருக்கும். அப்ப திமுகன்றப்ப கொஞ்சம் பதுங்கி போகுதா அப்படி காங்கிரஸ் கட்சி? கிடையாதுங்க. பார்வைகள் தான் கோளாறா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்ல. ம். இருக்கிற விஷயத்த அவங்க சொன்னாங்க. அவங்களோட மனசு தான் அதுக்கு சொல்லணும். இதுக்கு வந்து பதில் என்னோட இல்ல. ம், ம், ம். இல்ல பதில் உங்களோட இதுலன்றது. என்னதான் இருந்தாலும் உங்களுடைய தலைவர் இல்ல, உங்களுடைய தலைவர்கள்ல ஒருத்தர் 3 நிச்சயமாக. பேரும். ஆனாலும் வந்து இத வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அவங்க அது கடந்து போறாங்க அப்படிங்கிறத வந்து இத என்ன பார்வையில அவங்க இல்ல இந்த பார்க்கறாங்கன்றது எனக்கு சூழ்நிலையில தெரியும். திமுகவை விட்டால் தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு வேற வழி இல்லை. அதனால அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம அனுசரிச்சு போக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. இதே திருச்சி வேலுச்சாமி என்ன சொன்னாரு? 17 சீட்டுகள் நாங்க வந்து ஜெயிச்சிருந்தாலும் நாங்க இல்ல அப்படின்னு சொன்னா கூட்டணி என்ன ஆகும்? உங்களால தோற்கடிக்கப்பட தான் முடியும். நாங்க இப்ப வாபஸ் வாங்கினாலும் என்ன ஆகும் அப்படிங்கிறத பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தான் செய்றாரு. இதுக்கு மேல என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கூட்டணியில இருக்கோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது இந்த வார்த்தைகள் சொல்லும்போது, அப்ப நாங்க எதுக்குனாலும் தயார் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு வந்து எங்க கட்சியில இருக்கவங்கலாம் நீங்க ஏன் இப்படி பேசுனீங்கன்னு சண்டை போட்டாங்களா? கிடையாதே. அப்படின்னும் ம், போது இதுதான் நிஜமான உண்மை. சோ ஒருத்தங்க ம். பேசுறாங்களா? நாங்க அவங்க பெரியவங்க பேசுறாங்க, தாத்தா கூட இருந்தவங்க பேசுறாங்க. அவங்க பேசுறத நாங்க வேடிக்கை பார்க்கிறோம். அது உண்மையான கருத்து. அதுக்கு நாங்க முன்மொழிகிறோம். அத வந்து நாங்க வரவேற்கிறோம். அவ்வளவுதான், பேசியாச்சும் முடிஞ்சு போச்சு. இத திருப்பி திருப்பி பேசுறதுனால அதனால ஒரு யூஸும் கிடையாதுன்னு தான் இல்ல நான் நினைக்கிறேன். முற்றிலும் தவறான கருத்து அப்படின்றீங்க. அப்படின்றப்ப தவறான கருத்துன்னு அவங்களும் ஒத்துக்கலையே இது வரைக்கும். அதனால என்ன பண்ண முடியும்? ஒத்துக்கல. அததான் சொல்றேன். இது வந்து ஒத்துக்கலன்றதுனால இப்ப திருப்பி திருப்பி பேசியோ, இல்லன்னா இதுக்கு ஒத்துக்கலன்றப்போ வந்து அவங்களுடைய கருத்து உண்மைன்ற மாதிரி தான் அங்க அது புலப்படும். எப்படிங்க சொல்ல எல்லாரும் முடியும்? அதாவது கலைஞருடைய இப்ப வீடியோவை எடுத்து போட்டு காட்டி. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இப்ப மறுபடியும் சொல்றேன். ஒரு விஷயங்கள அவங்க எடுத்து இது சரி, சரின்னு அவங்க சொல்லி போனாலும், இது வந்து சரின்னு சொல்லிட்டு அவருக்கு களங்கம் ஏற்படுத்திற முடியுமா? முடியவே முடியாது. நீங்க என்னதான் பேசினாலும் இன்னும் இதற்கு மேல, அதாவது வந்து தாத்தா இருக்கும்போதே அப்ப இருந்த திமுகல இருந்தவங்க, தாத்தா பேர்ல வந்து ஸ்விஸ் பேங்க்ல 17 கோடி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திராட்சை தோட்டம் இருந்ததுன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் இப்போ வரைக்கும் ஏதாவது எடுத்து குடுக்க முடிஞ்சுதா? அவர் வச்சிருந்தது உண்மைன்றது பேச முடிஞ்சுதா? அந்த மாரி தான் இதுவும் 10ஓட 11 10ஓட இது ஒண்ணு. அப்படிதான் நெனச்சு இத கடந்து போணும். சோ ஒருத்தவங்க நல்லவங்க இருக்காங்க அப்படின்னா, இந்த மாரி அவதூறான சொற்கள் வரதான் செய்யும். இல்ல அவங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருந்தாலும் யாரோவா இருந்தா பரவாயில்ல. உங்களோட உறவில் இருக்கிறவர்கள். அததாங்க சொல்றேன். இப்ப எங்க வீட்ல இருக்கீங்க. எங்க வீட்ல எங்க அம்மா, அப்பா இருக்காங்க. எங்க அப்பா என்ன ஒரு வார்த்தை கடுமையா பேசிட்டாங்க. எனக்கு அப்பா இல்லன்னு ஆயிர முடியுமா? கிடையாதே. சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து தலைவர் அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சு இப்படி ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. சோ அத தாண்டி நம்ம என்ன பேச முடியும்? இல்லன்னு நம்ம இன்னும் எகிறிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? ம். சில பேர்கள் அங்க இருந்து செய்யும் தவறினால் ஒட்டுமொத்த கூட்டணியும் நிலைகுலைய தான் செய்யுது. அதுல வந்து தவறுகளும் என்ன சொல்றது? மன வருத்தங்களும் ஏற்படுது. சோ இத வந்து அவர் கவனிக்கணும். இந்த மாரி ஒரு இடங்கள்ல அமைச்சர்கள் பேசுறதும் சரி, சில பேர்கள் பேசுறதுனால கட்சிக்குள் வந்து ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. இத வந்து அவர் கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு போனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல நான் அந்த கேள்வி தான் மறுபடியும் கேட்கிறேன். பிஜேபியோ மற்ற கட்சிகளோ பண்ணியிருந்தா சும்மா விட்டுருக்குமா காங்கிரஸ் கட்சி? சும்மா விட்டுருக்குமான்னா பாப்போமே, அதையும் தான். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து அததான் சொல்ல வரேன். இப்போ என்னதான் சொன்னாலும் அவருக்கு களங்கம் கற்பிக்க முடியாது. சோ அவருக்கு நிகர் அவர் மட்டும் தான். இவங்க இத சொல்லிட்டாங்க. இப்ப இத பேசி அவங்க வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்கலனாலும் அத கடந்து போங்கன்னு சொல்றாங்க. பெருந்தன்மையா இவங்க விட்டுட்டு போறாங்க. இது இவங்க பேசினா விட்டுருவாங்களா? அவங்க பேசினா விட்டுருவாங்களான்னு சொல்லும் வார்த்தைகள் எந்த விதமாக இருந்தால், அடுத்த வார்த்தைகளோ இல்லன்னா அடிக்கிற அடியோ வேற மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு இதுக்காக தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் கட்சியை இயக்குவதே திமுக தான். அவங்களோட சுய கட்டுப்பாட்டுல அவங்க இல்ல. காமராஜரை இப்படி அவமானப்படுத்திட்டாங்க, இப்படி இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கூட கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க கட்சி தலைவர் வந்து சொல்லியிருந்தாங்க. இதே பெருந்தலைவர் காமராஜரை டெல்லியில வச்சு கொளுத்தணும்னு நினைச்சது ஆர்எஸ்எஸ். சோ அவங்களுக்கு என்ன இப்போ வந்து பற்றுதல் வேண்டியிருக்கு? இவங்க ஏன் கேட்கலன்னு சொல்றாங்க? எத்தனையோ விஷயங்கள் நடந்தது. மணிப்பூர் கலவரம் நடந்தது. மணிப்பூர்ல வந்து பெண்களுக்கு என்ன தலைவலி நடந்தது. அதுக்கெல்லாம் இங்க குரல் கொடுத்தாங்களா? பேசினாங்களா? கிடையாது. காமராஜரை பாஜகவும் தான் கொண்டாடுகிறது. அந்த உரிமையில கேட்கிறேன். அதுதாங்க சொல்றேன். கொளுத்திட்டாங்க. கொளுத்தணும்னு நினைச்சாங்க. கொல்லணும்னு நினைச்சாங்க. இப்ப எதுக்கு தூக்கி பிடிக்கிறாங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்த ரொம்ப பகிரங்கமா செய்றாங்க. ஏன் செய்யணும்? அவசியம் இல்லையே. வேண்டாம், இந்த தலைவனே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அக்ரெசிவா போனவங்க, இப்போ வந்து திருப்பி இவர வந்து நான் பிறந்த நாள கொண்டாடுறேன், நினைவு நாள தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல சரி?
இப்ப யாருக்கு இவங்க காதுல பூ சுத்துறாங்க? தேவையில்லை. நான் தான் சொல்றேன்ல, யாரா இருந்தாலும் அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், மத்த இதர கட்சிகளா இருக்கட்டும், அவரை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தனிநபருக்கும் என்ன சொல்றது, அருகதை கிடையாது. நீங்க வாழ்த்த வேணாம், தூத்தாதீங்க தயவு செய்து. நான் பேத்தியா நான் சொல்ற விஷயம் அதுதான். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு மக்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் இந்த ஒரு கருத்துக்களை எப்படி எடுத்துக்கணும், எப்படி கடந்து செல்லணும்னு நினைக்கிறேன். கடந்து என்ன சொல்றது, பேசியாச்சு முடிச்சாச்சு, வார்த்தைகளை கொட்டிட்டாங்க, அள்ள முடியாது, இருந்தாலும் கடந்து போங்கன்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த கட்டம் அடுத்த வேலையை பார்த்துதான் ஆகணும். இதையே பேசிக்கிட்டே இருந்தா ஆகிற வேலை எத்தனையோ இருக்கு, பார்த்துதான் ஆகணும். நான் அதுதான் மறுபடியும் சொல்றேன். இவங்க என்னதான் சேத்தவாரி பூசினாலும் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். வேற அந்த இடத்தை யாராலையும் எந்த ஒரு பெருந்தலைவராலையும் பிடிக்க முடியாது. ஸோ அதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை பேசி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி. நன்றி.